உன் செய்யமெங்கே மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் செய்யமெங்கே சுவராகம் பாடும் அதிகாலை நேரம் என்னே சுராஜன் உயிர்த்தெழுந்தார். அதிகாலை நாங்கள் சென்றனரே ஆண்டவர் தேகம் கண்டிடவே அதிகாலை நாங்கள் சென்றனரே ஆண்டவர் தேகம் கண்டிடவே அலகை வென்று அதிவிரைவாய் அதிசய தேவன் உயிர்த்தெழுந்தார். அலகை வென்று அதிவிரைவாய் அதிசய தேவன் உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் செய்யமெங்கே மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் செய்யமெங்கே சுவராகம் பாடும் அதிகாலை நேரம் என்னே சுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே எங்களை இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுமே கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் மரமோ கல்லோ அல்ல ஆண்டவரே, உயிருள்ள தேவன், எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்படியாய் பேசி ஆண்டவரே எங்கள் இருதய கதவை திறந்த ஆண்டவரே அப்பா, அவருடைய வார்த்தை அதிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரே நல்ல ஊனி பதிந்து 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை பத்தி பிரதர் நல்ல எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். கடந்த அதாவது 19ஆம் வருஷம் வந்து 2019ஆம் வருஷம் உங்க ஏரியால இருக்கிற இந்த ஒரு கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட்ல நாங்க வந்து சட்ட உதவி மையத்தின் மூலமா நாங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். பப்ளிக் அவேர்னஸ் மீட்டிங் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து நாங்க எல்லாருமே பேசணும், போலீஸ் எல்லாருமே வந்து அதுல வந்து கலந்துருந்தாங்க. அடிக்கடி நாங்கள் நிறைய இந்த புளியாந்தோப்பு மாவட்டம்னு சொல்லுவாங்க, எல்லா ஏரியாலையுமே நாங்கள் வந்து நான் போலீஸ் மொபைல் கவுன்சிலிங் மெம்பராகவும் இருக்கேன். அதுபோல் இந்த சட்ட உதவி மையத்திலையும் நான் வந்து வழக்கறிஞர், லோக் அதாலத்திலையும் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். அதன் வழியாக நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இந்த இடத்துல நிறைய சென்னை ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். அந்த 2020 எங்களோட நான் லுத்தரன் சர்ச்சை சேர்ந்தவன். நான் எங்களோட பிரான்ச் சர்ச் வந்து அத்திப்பட்டுன்னு ஒரு 800 பக்கத்தில் இருக்குது. அந்த சர்ச் என்னோட இன்சார்ஜில் தான் இருந்துச்சு. நான் அங்கே போய் சண்டே நடத்திட்டு வருவேன். அப்போது அந்த 20வது வருஷத்தில் அந்த லாக்டவுன் போடுறதுக்கு முந்தின வாரம் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் 12 மணிக்கு ஆட்டோவில் வரேன். அப்போ வந்து எனக்கு இந்த கண் வந்து இந்த சைடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி செகப்பாக தெரிஞ்சது, இந்த சைடு ஃபுல்லாகவே. அப்போ ஆட்டோவில் நான் வரும்பொழுது அது ஏதோ வெயில் தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோடனே பார்த்தா எனக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியல, கண்ணெல்லாம் தெரியல. பிள்ளைங்கள்லாம் வந்து டிவி பார்த்துருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், என் தெரியலப்பா, எனக்கு பசங்களாம் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து
எல்லாரும் எங்க ட்ரஸ்ட்டுக்கு பிரதரும் நாங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தான். எங்க ட்ரஸ்ட்டுக்கு அவரு ஒரு லீகல் அட்வைசர். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, இது மாரி மம்மி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணா, அது மாரி லோக்கல்ல பார்த்தோம். கேட்ராக்ட் இருக்கு. உடனடியா 25,000 கொண்டு வாங்க. சாயங்காலமே நான் அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொன்னாங்க. நாங்க டவுட் பட்டுட்டு சங்கர நேத்ராலயக்கு போனோம். அங்க போய் பார்க்கும்பொழுது அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, எல்லா நரம்புமே வெடிச்சுடுச்சு. கண்ணுல இருக்கிற எல்லா நரம்புமே வந்து வெடிச்சிட்டு, அந்த ப்ளீடிங் தான் வந்து ரெட் கலர்ல அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. 2.5 lakhs கொடுக்கணும். எடுத்துன்னு வாங்க. 10 நாள் டைம் தரோம். சீக்கிரமா பண்ணாதான், இல்லைன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாரமே லாக்டவுன். ஒண்ணுமே முடியல. அப்புறம் எவ்வளோ நாங்க ட்ரை பண்ணோம். போய் பார்த்தோம். உள்ளேயே அலோ பண்ண மாட்டேன்றாங்க. இல்லைங்க, ஜீவோ வரல, ஜீவோ வரல, ஜீவோ வரலன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஜீவோ இல்லை, ஜீவோ இல்லைன்னாங்க. அப்புறம் எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே வந்து சும்மா உட்கார வச்சு ட்ராப்ஸ் போட்டுட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நான் உட்கார வைப்பாங்க. சீஃப் வரலிங்க, ஜீவோ வரலிங்க, டெக்னீஷியன் வரலிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. இதே 3 மாதம் ஆக்குனாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே முடியல. எப்போ பாரு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்படியே அலலையா அலலையா ரெட்டு, அப்படியே ஜீசஸ் தலையிலேருந்தெல்லாம் ரத்தம் எப்படி வடிஞ்சிச்சோ அது மாதிரியே தான் இருக்கும் எனக்கு. அப்படியே அலலையா அலலையா அலையிலா தான் எனக்கு கண்ணு தெரியும். அதுக்கப்புறமா தான் நான் ரொம்ப எனக்கு முடியலன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு ஹோமியோ டாக்டர் தான் எங்களை சொல்லி அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே உடனடியாக இவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு சொல்லி இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் தான் பண்ணாங்க. லெஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு கண்ணுக்குள்ளே வந்து ஜெல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த கண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இல்லை இது உடனடியாக இதுக்கும் லேசர், ஏற்கனவே லேசர் பண்ணிட்டு திருப்பியும் இதில் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் ஆப்ரேஷன் பண்ணி ஜெல் வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இது கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்க, அந்த ஜெல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மந்த் தான் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ப்ளீடிங். உடனே என்ன பண்ணாங்க, கண்ணுக்குள்ள இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது 1 மந்த் தான் தாங்குது. மறுபடியும் ப்ளீடிங். திருப்பி இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 1 மந்த் தான் தாங்குது, ப்ளீடிங். அப்புறம் டாக்டர்ஸ் பார்த்தாங்க, இது முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரெட்டினா ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா என்னோட மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்லி 4 பாயிண்ட். ஆக்சுவலி லேடிஸ்க்கு வந்து 12 பாயிண்ட்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து 4 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்லேயே நான் ஓடி ஆடி ஓடின்னு கோர்ட்டுக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், லீகல் எய்ட் ப்ரோக்ராம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. டாக்டர்ஸ் வந்து நீ எப்படி உலாத்தின்னு இருந்து எப்படி உயிரோடு இருந்தேன்னு தான் என்ன கேட்டாங்க. 4 பாயிண்ட்ல எப்படி நீ இருக்க முடியும், கர்த்தர் என்ன நடத்தினாரு அப்படின்னு சொல்லி நான் கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு 2 கண்ணுலையுமே வந்து அந்த ஜெல் இருக்கு. ஸோ அந்த ஜெல் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து சரியா தெரியாது. பனி மூட்டை மாதிரி தான் எனக்கு தெரியும். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறவங்க எல்லாம் எனக்கு நல்லா ஒயிட் ஷர்ட் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஃபேஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது. எழுத்து கூட பைபிள் நான் படித்து 5 வருஷம் ஆகுது. பைபிளை திறந்து நான் படித்து 5 வருஷம் ஆகுது. ஆனால் நான் விட மாட்டேன். நானே ஹேண்ட் ரைட்டிங்கில் யாராவது பிரதர் என்னோட அந்த பிள்ளைங்க சொல்ல பெருசாக எழுதுவேன். எழுதி நான் படிப்பேன். 1.5 வருஷம் நான் சர்ச்சுக்கே போகாமல் இருந்தேன். அது நந்தியப்பாக்கம்ன்ற அந்த ஏரியாவில் இருளர் காலனி. அதில் வந்து அந்த இருளர் மக்கள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செஞ்சு ஒரு சர்ச் கட்டி அதுக்கு தான் நான் போயின்னு வந்துன்னு இருந்தேன். அங்கே நான் மெசேஜ் கொடுக்கறது, ஆராதனை நடத்துறது எல்லாமே என்னோட தலைமையில தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் நான் போக முடியாது, பைபிளும் நான் படிக்க முடியாது. அப்படி இருந்துச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் செக்கப் போகும்போது நான் கேட்டேன், நான் சர்ச்சுக்கு மட்டுமா போட்டுமா அப்படி. அதுக்கு உங்கள் இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சீஃப் டாக்டர் சொல்லிட்டார், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஆனால் போனால் அட்டெண்டர் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த ஜெல் இருக்கிறதுனால பள்ளம் மேடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் கூட இருக்கணும், எனக்கு இது பள்ளம் இருக்குது மேடு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரதர் சொன்னார், 40 பேர் வளர்த்தேன் அப்படின்னு படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னார்ல. அவங்க எல்லாருமே வந்து எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் பெரிய லெவல் ஆகிட்டு போயிட்டாங்க.
யாரும் என் கூட இல்லை. லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தேன், நான் உங்களை மாதிரி இருந்தேன். நான் திடீர்னு இப்படி ஆனதுனால என்கிட்ட கூட வராம ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமா இருக்குன்றாங்க. என் கூடவே சாப்பிட்டு என் கூடவே படுத்து அவங்கள நான் சண்டே கிளாஸ் விபிஎஸ் ஊழியத்துல எல்லாம் வளர்த்தேன். ஆனா எனக்கு இந்த கண்ணு தெரியலன்னு ஒண்ணு பயமா இருக்குன்னுட்டாங்க. என் கிட்ட வரத்துக்கு பயமா இருக்குன்னா என்னை யாரும் கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரலன்னு பயப்படுறாங்க. எங்களோட அட்வொகேட் பிரதர் தான், நான் இருக்குமா, நான் உன்னை கூட்டின்னு போறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு சர்ச்சுக்கு தானே போகணும், நான் என் வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு உன்னை நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லி அன்னிலிருந்து ஒரு சண்டேவும் நான் எந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றேனோ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிடுவாரு. என்னை கூட்டின்னு போய் உட்கார வச்சுட்டு முடிஞ்ச பிறகு என்னை கூட்டின்னு வருவார். இந்த மாதிரி அட்வொகேட் பிரதர் இன்ன வரைக்கும் எனக்கு செஞ்சுன்னு இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆனாலும் கடவுள் என்ன உடைஞ்சு போன பாத்திரம் தான் நான். எல்லாரும் எல்லார் கண்களுக்கும் நான் உடைஞ்சு போன பாத்திரம். ஆனால் கடவுள் என்ன பயன்படுத்துறார், பயன்படுத்தினே இருக்கிறார், இனிமேலும் பயன்படுத்துவார். ஆன்லைன்ல ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறேன். நான் யார் வீட்டுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொன்னாலும் ஜெபம் பண்றேன். இல்லை என்ன இங்க வந்த பிறகுதான் உங்க பாஸ்டர் சொன்னாரு இது ஹவுசிங் போர்டுன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4-5 இடம் நான் போய் மெசேஜ் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஹவுசிங் போர்டு தான். ஒன்லி திங் இஸ் அங்கே படி இருக்கும், மாடி 4 மாடி 5 மாடி நான் ஏறணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட என்ன கூட்டின்னு போயிருக்காங்க. அந்த படியில் ஏறும்போது நான் 3-4 முறை விழுந்திருக்கிறேன். விழுந்துதான் ஏறி போய் நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். கடவுள் கிருபையில உங்க சர்ச்சில் மாடி இல்லை, கீழே நல்லபடியா சேஃப்டியா தேங்க் காட். ஓகே, ரொம்ப சொல்லினே இருக்கிறேன் நான், வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போவோம். அதாவது இந்த சர்ச்சுக்கு நான் என்ன திடீர்னு பிரதர் நான்லாம் பேசிருக்கும் போது மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லும்போது என்ன மெசேஜ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ ஏற்கனவே நான் ஒரு சர்ச்சில் நான் கொடுத்தேன், அதே மெசேஜ் இங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே தான் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. அதாவது ஒரு உயிர் தெழுதலை பத்தி தான், உயிர் தெழுந்த கடவுளை பத்தி தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ். இங்க நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பேரெல்லாம் நான் வெளியில பார்க்கல, எனக்கு தெரியாது. இங்க வந்த பிறகுதான் நான் பிரதர் கிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பெரிய எழுத்து தான் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதை தான் நான் படித்தேன். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென். உயிர் தெழுந்த தேவன் இன்னைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார், ஒவ்வொருத்தரோடும் இருக்கிறார். அதனால கலங்கவே கூடாது யாருமே. நான் கலங்கினேன்னா அது ஒரு ஆனந்த கண்ணீர். நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு இருக்கு, அதுல அழுத. நான் வேறபடி கஷ்டப்பட்டு நான் அழவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பலவீனத்துல என்னை தாங்கி கொண்டு இருக்கிறார். இங்க நீங்க ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடினீங்க, அது எல்லாமே நீங்க பாடின பாட்டு ஒவ்வொருத்தரும் ஸ்டார்டிங்ல இருந்து பாடின பாட்டு எல்லாமே என்னோடு கூட பேசின பாட்டு. ஆண்டவர் எனக்கு ஆறுதலான கொடுத்த வார்த்தை. உண்மையிலே எனக்கு நான் எவ்வளோ கலக்கத்தோட எப்படி ஒரு ஒடிஞ்சு போன நிலைமையில நான் இருக்கிறேனோ எனக்கு ஆண்டவர் உங்க மூலியமா உங்க பாடல் மூலியமா எனக்கு பேசினார். பாடின எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துல ஸ்தோத்திரம். ஓகே, அதாவது கிறிஸ்தவனுக்கே ஒரு 2 எண்ணம் தான் இருக்குமா. என்ன எண்ணம் சொல்லுங்க? 2 நினைப்புல தான் வாழ்ந்துன்னு இருக்கானா ஒவ்வொரு கிறிஸ்தவனும். என்ன எண்ணம்? அது ஃபுல்லா ஜென்ரல். அது அது மோஸ்ட்லி யாருக்கும் அப்படி யாரும் அப்படி நினைக்கிறதும் கிடையாது. 2 எண்ணத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்ந்துன்னு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சர்வே சொல்றாங்க. ஒண்ணு நான் நல்லவன், அடுத்தவன் பாவி. நான் நீதிமான், அடுத்தவன்
துன்மார்க்கன். அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்குமா? இருக்குதா இல்லைங்களா? எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? நான் செய்யறது கரெக்ட், நான் நல்லவன், அடுத்தவன் கெட்டவன், பாவி. அவன் நல்லதே செஞ்சா கூட நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியும்? அது கெட்டதா தான் தெரியும். அதனாலதான் நம்ம அப்படி சொல்லிடுவோம். ரெண்டாவது, நான் எது செஞ்சாலும் நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் எது செஞ்சாலும் கரெக்ட். அப்புறம் கடவுளோட லிங்க் பண்ணி சொல்லுங்க. நான் எது செஞ்சாலும் இல்ல யார் சொல்றீங்கன்னு பாப்போம். இல்ல, யார் ஆண்டவருக்காக செய்றாங்க? யார் ஆண்டவருக்காக செய்றாங்க? சும்மா சிலர்லாம் நடிப்பு வேஷம் போடுறவங்க இருக்காங்க. யாரும் ஆண்டவருக்காக செய்து கிடையாது. ஆமா, ஏதோ 100ல 1. நான் எது செஞ்சாலும் நோ, நான் என்ன சரி ஒரு க்ளூவாது கொடுக்குறேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் யார் சொன்னது ஃபர்ஸ்ட்? இதாங்க உங்களுக்கு ஒரு பிரைஸ். நான் எது செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? மன்னிப்பார். அந்த 2 எண்ணத்துல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் வாழ்ந்துன்னு இருக்காங்களா? கரெக்ட் தானுங்க? கரெக்ட் தானே? ஓகே, சரி. இப்போ நம்ம மெசேஜுக்கு வரலாம். கடவுள் வந்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? உயிர் தெழுந்தது யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? கரெக்டா சொன்னது யார்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னீங்க? எனக்கு தெரியாது, நீங்களா தான் சொன்னீங்க. நாங்க கீழே விழுந்தது நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சீங்களா? அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஓகே, சரி வச்சுக்கோங்க. நான் அடுத்தது யார் கொடுக்கணும் கொடுக்கலாம். அப்போ உயிர் தந்தது யாருக்கு தெரிஞ்ச? மகதலேனா மரியாளுக்கு தான் தெரிஞ்சது. அந்த மகதலேனா மரியாள் யார் தெரியுங்களா? எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியுங்களா? அந்த மகதலேனா மரியாளுக்கு என்ன வியாதின்னு தெரியுமா? பிசாசு பிடித்தவங்க. அவங்க யாரு? எத்தனை பிசாசு? கும்பலா சொன்னா யாருன்னு தெரியல நமக்கு பிரைஸ் கொடுக்கிறதுக்கு. ஆமா, சோ ஆமா, தனியா சொல்றவங்களுக்கு தான் பிரைஸ். சரிங்களா? ஆமா, இல்லனா கை தூக்கிடணும். அப்போ 7 பிசாசு பிடித்த அந்த மகதலேனா மரியாள். வசனம் கூட இருக்கு பாருங்க. வசனத்தோடவே நம்ம பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்புறம் மார்க் 16-10 வசனம். அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 7 பிசாசு பிடித்த மகதலேனா மரியாள ஆண்டவர் என்ன செய்றாரு? குணப்படுத்துறாரு. அந்த பிசாசு அந்த லேடி கிட்ட இருந்து விரட்டி அடிக்கிறார். அதனோட நன்றி கடனா அந்த அம்மா என்ன செய்றாங்க? ஆண்டவரோடவே கூட சேர்ந்து என்ன செய்றாங்களாம்? ஊழியம் செய்றாங்க. ஊழியம் செய்றாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நன்மை செஞ்சா அதை நம்ம சீக்கிரம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து போறோம். ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? ஏசு கிறிஸ்து தனக்குள்ளா இருந்த அந்த 7 பிசாசை விரட்டினதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அத அவருக்கு நன்றி கடனா அவங்க கூடவே தான் இருந்தாங்களாம். ஒன்னு சொல்ல மறந்துட்டு, இப்போ நம்ம வந்து நம்மளோட இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா யூ டர்ன். என்னது? யூ டர்ன். யூடியூப் இல்ல, யூ டர்ன். யூடியூப்னா யூடியூப்னாக்க நிறைய பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும் செகண்ட் ஜெனரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் அழகா இங்க பாட்டு புக் வச்சு பாடினாங்க. 2வது ஜெனரேஷன் எப்படி பாடினாங்க? எல்லாம் யூடியூப். பாத்தீங்களா? அதுதான் யூடியூப். நம்ம யூடியூப் பத்தி நம்ம பேசல, யூ டர்ன் பத்தி தான் நம்ம பேச போறோம். சரிங்களா? ஆமா. இப்போ இந்த மகதலேனா மரியாள் வந்து என்ன பண்ணாங்க? ஏசு கூடவே இருக்கிறாங்களா? எங்க போறாங்களோ எங்க வராரோ அவரு இவர் கூடவே தான் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாங்களா? எல்லா சுவிசேஷத்திலயும் என்ன சொல்லுது? அவங்க அந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க. அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கடைசியா அந்த அம்மா எங்க வராங்கன்னா, எனக்கு சரியா தெரியாதனால கொஞ்சம் டிலே பண்ணேன், அதனால மன்னிச்சுக்கோங்க. 7 பிசாசு அவங்க குணமாக்கிக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 19. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையா தோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டு இருந்தார்கள்.
அதாவது எங்க நிக்கிறாங்களாம்? சிலுவையின் அருகே. சிலுவையின் அடியில அவங்க என்ன பண்றாங்களாம்? நின்னு இருக்கிறாங்களாம். அப்ப யார் இருக்கிறது அங்க? மரியாள் இருக்கிறாங்க. இந்த மகதலேனா மரியாள் கூட எங்க இருக்கிறாங்களாம்? அந்த சிலுவையின் அடிவாரத்துல இயேசு தொங்கி நிற்கிறாரு. அந்த சிலுவையின் அடிவாரத்துல இந்த அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா? அவ்வளோ விசுவாசம், நன்றி, அன்பு அந்த அம்மா ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்புனால அவங்க என்ன செய்றாங்க? சிலுவை அடியில கூட அவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் பாருங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுது. மார்க் 15:46-47. மார்க் 15:46-47. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். யார் பார்த்ததுங்க? மரியாள். மரியாள் பார்த்திருக்காங்க. இன்னொருத்தர் யார் பார்த்தாங்க? மகதலேனா மரியாள். சிலுவையின் அடியிலேயே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ற இடத்துல எங்க வச்சுக்கிறாங்க இயேசுவ அப்படின்னு சொல்லி அந்த கல்லறைய கூட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளோ ஒரு அன்பு பாத்தீங்களா அவங்களுக்கு. பின்தொடர்ந்தே போறாங்க அந்த அம்மா. இயேசு கூட ஊழியம் செஞ்சவங்க சிலுவையின் அடியில நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லறை கிட்ட போயிட்டு அந்த கல்லறை எங்க இருந்துச்சுன்னு கூட அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். அடுத்த நாள் வந்து என்ன செய்றாங்க? ஓய்வு நாள்ல அவங்க கல்லறைக்கு போறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் சீஷன்களை போய் கல்லறை போய் பாக்குறாங்க. இவங்க போய் பார்த்தோன்னே என்ன இருக்குது? அங்க கல்லறை திறக்கப்பட்டிருக்குது. அங்க யாருமே இல்ல. உடனடியா அவங்க என்ன பண்றாங்க? வந்து சீஷருங்க கிட்ட சொல்றாங்க. சீஷருங்க கிட்ட அவங்க வந்து பேதுருவும் யோவானும் ஓடி வராங்க. ஓடி வந்து யோவான் வந்து வெளியந்தே எட்டி பாக்குறாரு. பேதுரு மட்டும் தான் என்ன செய்யறாரு? உள்ள ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறாரு. பாக்குறாரு, திருப்பி ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த மரியாள் மட்டும் என்ன செய்யறாங்க? அங்கே நின்னு என்ன செய்யறாங்களாம்? என்ன பண்ணிருந்தாங்க? மரியாள் அங்கே இருந்து என்ன பண்ணாங்க? வெரி குட். அழுதாங்கன்ற ஒரு குரல் தான் கேட்டுச்சு. அங்கே நின்று அவங்க அழுதாங்க. ஐயோ, என் ஆண்டவனை காணுமே, இங்கதானே நேத்து வச்சாங்க, நான் வந்து பார்த்துட்டு போனேனே, இந்த கல்லறை உள்ள வச்சது நான் பார்த்தனே, கல்லறையில உள்ள வச்சு கல்ல மூடுனதை நான் பார்த்தனே, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க? கலங்கி போய் நிக்கிறாங்க. கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்போ 2 தூதர்கள் என்ன செய்றாங்க? இப்ப எல்லாருமே வந்து யோவான் 20ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ கல்லறையில அங்க 2 தூதர்கள் என்ன சொல்றாங்க? ஏமா அழுவுற, ஸ்திரீயை ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? என் ஆண்டவனை வச்ச இடம் இது, ஆனா யாரு இல்ல, என் ஆண்டவனை காணுமே அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? அவமா உயிரோடு இருக்கிற போய் இங்க வந்து தேடின்னு இருக்கிறியே அப்படின்னு. ஆனாலும் அந்த அம்மாக்கு என்ன ஆகல, புரியல, மண்டையில போல, என்ன சொல்றாங்கன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அவங்க என்ன பண்றாங்க? திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஏசு அங்க நின்றாருன்னு வேதம் சொல்லுது. அந்த தெய்வ தூதர்கள் சொல்லிட்டாங்க, உயிரோட எழுந்துட்டவரப்ப இங்க தேடி நிற்கிறியம்மா அப்படின்னு சொல்லி சொன்னும் போது இவங்க பேசிட்டு இந்த அம்மா திரும்பி பாக்குறாங்களாம். அந்த திரும்பி பார்க்கும்பொழுது அங்க யார் நிக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது? ஏசு நிக்கிறாரு அங்க. ஆனாலும் அவங்களுக்கு, அந்த அம்மாக்கு ஏசு நிக்கிறாருன்னு தெரியல. இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாகுது. என்ன சொல்றாங்க? ஒரு 2 பேர் வெள்ளையா நிக்கிறாங்க சொல்றாங்க, காணோம், உயிரோட ஏஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு இன்னும் அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அழுதுனே குழப்பத்துல இருக்கிறாங்க. டிப்ரெஷன் சொல்லுவோம்ல நம்ம, அப்படிப்பட்ட ஃபுல் டிப்ரெஷன்ல அந்த அம்மா இருக்கிறாங்க. கலங்கி போய் அழுவுது. ஆண்டவனை காணுமே, காணுமே, காணுமேன்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவரே என்ன செய்யறாரு? அங்க நின்று ஏசு நின்னாரு இல்லைங்களா? அவரே வந்து, ஸ்திரீயே ஏன் அழுகுறா என்றார். அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? இவரு ஒரு தோட்டக்காரர், அதனால ஐயா இவரை காணோம், எடுத்துன்னு போன இடத்த சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அந்த அம்மாக்கு இல்லைங்களா? ஏன்னா அவரோடவே கூட ஊழியம் செஞ்ச அந்த அம்மா, அவர் கூடவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்போ எத்தனை முறை அவர் கூப்பிட்டிருப்பார், மரியாளின்னு கூப்பிட்டிருப்பார் இல்லைங்களா? அப்போ அந்த குரல் மரியாளேன்னு சொன்ன இந்த அம்மா என்ன செய்யறாங்க? வேதத்துல சொல்லிருக்கு, திரும்பி பார்த்து, ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்ததுக்கும்
ரெண்டாவது திரும்பி பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ரபுனி அப்படின்னு சொன்னாங்க. ரபுனின்னு யாருமே சொல்லல, போதகரேன்னு தான் சொன்னீங்க. அது அர்த்தத்தை தான் நீங்க சொன்னீங்க. இருந்தா ஒரு பிரைஸ் வாங்கியிருப்பீங்க. சரி, பார்க்கலாம், இன்னும் வரும். ரபுனின்னு சொல்லி என்ன சொன்னாங்க? அந்த அம்மா தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்ப போதகர் என்ன சொன்னார்? ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்ன தொடாது, நான் இன்னும் பரத்துக்கு ஏறி போல அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அம்மாக்கு என்ன ஆச்சு? ஒரே ஆனந்த சந்தோஷம். உடனடியா அவங்க என்ன பண்றாங்க? சீஷன் கிட்ட போயிட்டு ஏசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. சொன்னபடியே அவர் தாம் சொன்னபடியே இங்கே இருக்கு, உயிர் தெழுந்தார். இத வந்து சீஷருங்க மத்தியில சொன்னார் அவரு. இந்த அம்மாவுக்கும் கேட்டிருப்பாரு. இந்த அம்மா கூட என்ன பண்ணிடுச்சு? மறந்து போச்சு. சீஷர்களுக்கு மறந்து போச்சு. அவர் என்ன சொல்றாருன்னு புரியல. நான் இடிப்பேன் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு. அதனோட அர்த்தம் அவங்களுக்கு புரியல. உயிர் தெழுவன்னு சொல்றாரு, ஆனாலும் அவங்களுக்கு அவங்க எல்லாமே இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்திலே இருந்தாங்களே தவிர பரலோக ராஜ்யத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியல, ஒருத்தருக்குமே தெரியல. ஆனா இந்த மரியாளும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது வச்சிருக்கிற அந்த அன்பு, விடாப்பிடியாத அந்த அன்பு கடைசி வரைக்கும் அவங்களை விரட்டி 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 கல்லறை வரைக்குமே கொண்டு போச்சு. அப்போ வேதம் சொல்லுது ஒரு வசனத்துல, எத்தனாவது வசனம்? அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு கடவுள். எத்தனை? மார்க் 16 9 10 11 பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீக்கு அவரு தரிசனம் கொடுத்தாரு. முதல் அந்த ஸ்திரீக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமா, முதல் அந்த பெண்ணுக்கு தான் தரிசனம் கொடுத்தாரு. அந்த பெண் தான் வந்து முதலா போய் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் வருது. அந்த டர்ன் தான் யூ டர்ன். என்னங்க? அந்த டர்ன் தான் யூ டர்ன். இவ்வளவு நேரம் அந்த அம்மா என்ன இருந்துச்சு? லெஃப்ட் ஹேனா ரைட் ஹேனா, லெஃப்ட் ஹேனா ரைட் ஹேனா, என்னன்னே ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல டிப்ரெஷன்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த அம்மா என்ன பண்ணிருந்தாங்க? அழுதுன்னு இருந்தாங்க. ஆனா மரியாளேன்னு அவர் கூப்பிட்ட அந்த ஒரே குரலுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகி என்ன பண்ணாங்க அவங்க? ஆண்டவர் தான் இது நம்மளை கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரே டர்ன், அதான் யூ டர்ன். அந்த யூ டர்ன்னால அந்த அம்மாவுக்கு என்ன பேராச்சு? முதல் மிஷனரி. அவங்க தான் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாருன்றது தானே நம்ம சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை முதல் அறிவிச்ச பெண் யாரு? மகதலேனே மரியாள். பெண்ணுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகள். நமக்கு அந்த ஸ்லாக்கியம், நமக்கு ஆண்டவரே நானும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நானும் போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற ஒவ்வொரு வாஞ்சும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். நம்ம அப்படி செய்யறோமா? யார் எத்தனை பேர் நான் அந்த சுவிசேஷத்தை நான் யார் பார்த்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தையாவது ஆண்டவரை பத்தி நான் சொல்வேன், சொன்னாம போனதே இல்லைன்றவங்க கை தூக்குங்க. தூக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க தூக்குறது மட்டும் எனக்கு தெரியுது. சரி, வெரி குட். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷத்தை சொல்லணும் நம்ம. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. 613 கற்பனை கொடுத்தாரு அங்க பழைய ஏற்பாடுல. மொத்தம் எத்தனை கற்பனை இருக்கு தெரியுங்களா? 613. பலகையில கொடுத்தது 10. ஆனா மோசே அப்ப வாங்கி 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 சேர்த்து வச்சது எத்தனை? 613. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் இங்க வந்து சொன்னார் ஆண்டவர், போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி சொல்றார். சோ இந்த ஸ்திரீ மக்தலேனா மரியாள் எடுத்த அந்த யூட்டன் அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு நாம எந்த டர்ன்ல இருக்கிறோம்? நம்மை நாம என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். எந்த டர்ன்ல இருக்கிறோம்? நம்ம குழம்பி போன நிலைமையில லெப்டா ரைட்டா, இதுவா அதுவான்னு எத்தனையோ பேர் நம்ம எல்லாருமே என்ன எப்படி இருக்கிறோம்? இப்படிதான் இருக்கிறோம். எந்த டர்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம இருக்கு. யூ டர்ன் எடுக்க நமக்கு தெரியல. லெப்டா ரைட்டா இப்படிதான் நம்ம குழப்பத்திலே தான் நம்ம இருக்கிறோமே தவிர யூ டர்ன் பத்தி நமக்கு தெரியவே இல்லை. யூ டர்ன்னா ரோட்ல நீங்க பாத்துருக்கீங்களா? யூ டர்ன் இது வந்து ஹில் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். மலையை பாத்தீங்கன்னா அப்படியே
ஏர்பின் டிரைவ் இதுன்னு சொல்லுவாங்க, பெண்டுன்னுவாங்க. அப்படியே அழகா யூவான்னு வந்து ஹில் ஸ்டேஷனுக்குள்ள அந்த யூ டர்ன் அழகா இருக்கும். ஸோ நாம கூட அந்த யூ டர்ன் எடுக்கும் பொழுது அழகா மாறும், ஆண்டவருடைய பிள்ளையா மாறும். நிச்சயமா இப்ப நம்ம இனிமே நம்ம எல்லாம் எந்த டர்ன் எடுக்கணும்? யூ டர்ன் தான் எடுக்கணும். கண்டிப்பா எடுப்போமா? நிச்சயமா. ஆமென். சரி, பழைய ஏற்பாடுல இதே போல ஒருத்தவங்க யூ டர்ன் எடுத்து பெரிய ஒரு சாதனையே படைச்சிருக்காங்க. யாராவது ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? பழைய ஏற்பாடுல ஒரு சவுலும் இல்ல பவுலும் இல்ல இல்ல ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். பெண். நீங்க பிரைஸ் நீங்களே வாங்கியிருந்தா அப்புறம் உங்க விசுவாசி எப்படி வாங்குவாங்க? பாருங்க, உங்க பாஸ்டே தான் சொல்லின்னு இருக்கிறாரு. ராகாப். யாரு? ஆமா, ராகாப். ராகாப் என்ன பண்ணாங்க தெரியல எல்லாருக்குமே. ராகாப். யோசுவா என்ன பண்றாரு? யோசுவா 2ஆம் அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வேவுக்காரர்களை அனுப்புறாரு. எங்க? 2 வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. அப்போ அவங்க நேரம் எங்க போறாங்க? ராகாப் வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா அந்த காலத்துல ராகாப்க்கு ஒரு பட்டம் இருந்துச்சு. என்ன பட்டம்? வேசின்ற ஒரு பட்டம் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல அவங்களுக்கு என்னன்னா, வேசி ஆனால், இத சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெண் தரேன். வேசி ஆனால், பாஸ்டர் சொல்லக்கூடாது ஏசப்பா. வேசி, அதுல ஆன்சர்லயே பாதி இருக்குது. வேசி ஆனால், ஆமா அப்பா இந்தாங்க ஒரு மகளிர் வாங்குனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசிரமாவா பாத்தீங்களா? வேசி ஆனால் விசுவாசி. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த வேவுக்காரர்களை வீட்டுல சேர்த்து, அதுக்குள்ளே அந்த ராஜாக்கு தெரிஞ்சு போகுது. ராஜாக்கு தெரிஞ்சு என்ன செய்யறான்? ஆள் அனுப்பி அந்த அம்மா வீட்டுல 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி இழுத்துனுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க? பர்ண மேல அவங்கள ஒழிக்க வச்சிடுறாங்க. உங்க வர்றவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? இல்லங்க, அவங்க இப்பதான் அந்த கேட் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிருப்பாங்க, நீங்க வேணா இப்ப உடனடியா போங்க, உடனே வழியிலே பிடிச்சிடலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? அங்கெல்லாம் 6 மணி ஆனோடனே அவங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால், அந்த இது சுவர் கேட் இருக்குல்ல, அதெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா பிடிச்சிடுவாங்க, இது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அவங்க இவங்க இந்த அம்மா பேச்சு கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்கள இறக்கி என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, உங்க தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நீங்க எகிப்துல இருந்து வரும்பொழுது உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த செங்கடலை 2ஆ பிளந்து உங்களை வழிநடத்தினதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்னது? கேள்விப்பட்டேன். அந்த அதிகாரத்துல இருக்குது பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரத்துல இருக்குது பாருங்க. கேள்விப்பட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப கேள்விப்பட்டே அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. அவங்க வேசிதான். ஆனாலும் அந்த அம்மா அந்த அந்த 2 பேர்கிட்ட என்ன ஒரு கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க? என்ன? நாளைக்கு நீங்க இந்த எப்படி நீங்க அந்த 2 ராஜா, அந்த ராஜா பேர் வந்து சீகோன் ஓகும். அந்த 2 பேருக்கு நீங்க செஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையான தேவன் தான் உங்க தேவன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க இந்த எரிகோவை வந்து தகர்க்கும் பொழுது எங்க வீட்டையும் என் தகப்பனையும் தாயும் எல்லாரையும் என்ன செய்யுங்க? நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அப்படின்னா நீ ஒண்ணு செய், எல்லாரையும் கொண்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கோ, வச்சுட்டு அந்த ஜன்னல்ல என்ன பண்ணு? சிகப்பு நூலை தொங்க போடு, அப்போ எங்களுக்கு அது ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதே போலதான் அவங்கள வந்து என்ன செய்யறாங்க? அதே மாதிரி செஞ்சாங்க. இந்த குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணாங்க? காப்பாத்தப்படுறாங்க. அந்த குடும்பம் காப்பாத்தப்பட்டுடுச்சு. அந்த அம்மா வசனம் சொல்லுது, அவங்க இஸ்ரேல் குடும்பத்தின் நடுவிலேயே குடியிருந்தாங்கன்னு சொல்லுது. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து 25 படிச்சீங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரம் 22ல இருந்து 25 படிச்சீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் கூடவே குடியிருக்கிறாங்க. அப்பதான் அந்த இப்போ பெண் ஆயிடுச்சா? சரி, பாஸ்டர் இருந்து வாங்கி கொடுத்துடலாம். அப்போ இப்ப இந்த அம்மா வந்து இந்த அம்மா நம்ம சொன்ன இல்லையா ஒரு சாதனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா என்ன சாதனை படிச்சாங்க சொல்லுங்க? என்ன அந்த அம்மாவுக்கு பேரு பைபிள்ல இருக்குது? என்ன ஒரு சாதிச்சாங்கன்னு ஒரு பேர் இருக்குது? நீங்களே ஏன் சொல்லினே இருக்கிறீங்க?
பிரதர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணுங்க. பாருங்க உங்க பாஸ்டரே ஆன்சரே சொல்லிடுறாரு. சரி, அதாவது இயேசுவின் வம்ச வரலாறுல அந்த அம்மா பேரு வருது இல்லைங்களா? அந்த அம்மாவோட பையன் யாரு? ஐரமா தான் சொல்றாங்களா? பாஸ்டர் அம்மா தான் சொன்னாங்களா? யார் சொன்னது? இந்தாங்க அந்த பாப்பா. ஆமா, அந்த பாப்பா கொடுத்துருங்க. போவாஸ். யாரு? போவாஸ். போவாஸோட அப்பா பேரு? போவாஸோட அப்பா பேரு யார் சொன்னீங்க? அசிஸ்டன்ட் பாஸ்டரா? வாட் இஸ் திஸ்? சரி, இந்தாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு. ஓகே, அவ்வளோதான். இனிமே நோ மோர் பென். அவ்வளோதான். ஏன்னா பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் பாஸ்டரமாவே அடிச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். சரி, வெரி குட். அப்போ அந்த போவாஸோட அப்பா அம்மா தான் யாரு? இவங்க ராகாப்பும். அப்பா பேர் சொன்னது யாரு? சல்மோன் இல்லைங்களா? அப்போ இந்த அம்மா வந்து வேசியா இருந்தாங்க. ஆனாலும் இயேசுவ உண்மையான தேவன்றத கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்த டர்ன் தான் என்ன டர்ன்? யூ டர்ன் இல்லைங்களா? இல்லைன்னா அவங்க எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எடுத்த அந்த யூ டர்ன் அவங்க லைஃபே மாத்திருச்சு. ஏசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல அவங்க இடம் பெற்றுட்டாங்க. ஆனா உலகத்துக்கு அவங்க யாரு? வேசி. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வரலாறுல யாரு? அவங்க விசுவாசி. ஆகவே நாம கூட என்ன செய்யணும்? சும்மா யாராவது பார்த்தா சும்மா அவங்கள பத்தி இப்படி அப்படி இப்படின்னு நம்மளே என்ன செய்யக்கூடாது? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். சும்மா ஒரு ஆம்பளை கூட பேசுனாங்கனாலே உடனே அவங்க முதல்ல தப்பா பேசுறது யாரு? பெண்கள் தான் பேசுவாங்க. ஐயோ அந்த ஆள்கிட்ட பேசுறா, இந்த ஆள்கிட்ட பேசுறா, அப்படி இப்படின்னு அவங்க சாதாரணமா கூட பேசியிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது? அப்படி பேசக்கூடாது. யாக்கோபு சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த யார் இந்த யாக்கோபு? தம்பி. வெரி குட். பெண் இல்ல பிரதர், சாரி. அடுத்த முறை உங்களுக்கு எடுத்துன்னு தரேன். அதனால ஆமா நானு சரி 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 அடுத்த முறை நிறைய எடுத்துன்னு வரேன். இயேசு கிறிஸ்துவோட சகோதரன் தான் அதை சொல்றாரு. அதனால நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையுமே குற்றப்படுத்தவே கூடாது. உங்களுக்கு ஏன்னா நம்மள மற்றவங்களை குற்றப்படுத்துறோம்னு சொன்னா நம்ம கண்ணு சரியில்லைன்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுன்னு வீட்டுக்குள்ள போய் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க பாருங்க, கிளியர் ஆயிடும். இனிமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம அப்படிதான் செய்யணும். மற்றவங்க மாதிரி நம்ம உலகத்தார், நான் உலகத்தார் அல்ல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ராகா பாருங்க எப்படி எடுத்து அந்த யூட்டர்னால இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுலயே அவங்க இடம் பெற்றுட்டாங்க. ஓகே, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். புதிய ஏற்பாடுக்கு வாங்க. புதிய ஏற்பாடுல க்ளூவோடவே நான் சொல்லிடுறேன். ஆனா இப்ப பெண்ணு கிடையாது. ஆனா நான் நோட் பண்ணி வச்சுக்கின்னு அப்புறமா தருவேன். புதிய ஏற்பாடுல இதே மாதிரி யூட்டர்ன் அடிச்ச ஒரு சொல்லிட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களால பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. இதுதான் க்ளூ. ஐயோ வெரி குட். யார் பிரதர்? என்ன பண்றது நானு? ஆமா, வெரி குட். பட்டணமே ரட்சிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? யோவான் 4 அதிகாரம் திருப்பிக்கோங்க. யோவான் 4 அதிகாரம் திருப்பிக்காங்க. சமாரிய ஸ்ரீ. அப்போ அந்த அம்மா எத்தனை மணிக்கு வந்து அந்த அவங்க தண்ணி எடுக்க வராங்க? 12-1 மணிக்கு வராங்க. மத்தியானமா வர்றாங்க. ஏன்னா அவங்க நிலைமை சரியில்லை. அவங்க மற்ற ஜனங்கள்லாம் வரும்பொழுது அவங்க வந்து என்ன செய்ய முடியாது? வந்து தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி எடுத்தாங்கன்னா இப்ப சொன்னவே நம்ம பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரின்ற மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க அவங்கள பத்தி. இது அது இப்படியாப்பட்டவா, இவன் வந்து தண்ணி எடுக்கிறாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? கமெண்ட் அடிப்பாங்கன்ட்டு அந்த அம்மா என்ன சொல்றது? உச்சி வெயில்ல வந்து என்ன செய்யுது? தண்ணி எடுக்க விழுது. ஆண்டவருடைய திட்டம் பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆகவே நம்ம யாருமே நம்ம ஒரு திட்டம் போடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தார் இல்லைங்களா? ஆமா. குருடராக இருக்கிறவங்க எல்லாம்
பார்வையடை செய்தார். மரித்தவங்கள உயிரோட எழுப்பினாரு. கூணு, குருடு, செவுடு, ஊமையா இருந்தவங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாங்க. நன்மை செய்யவே அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்றாருன்னா, நன்மை செய்யவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றது வேதம் சொல்லுது. அப்போ இவருக்கு தெரியாதா என்ன நம்மளுக்கு பசி இருக்குமா பசி இல்லையான்னு சொல்லிட்டு சீஷருங்கெல்லாம் என்ன அங்க வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, சீஷருங்கெல்லாம் எங்க போயிட்டாங்களா இவரை விட்டுட்டு? சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாருக்கும் திட்டம் செஞ்சவரு தான். பசிக்கு சாப்பாடு கிடைக்காதா என்ன? ஆனாலும் அவருடைய திட்டம் நிறைவேறணும். அதுக்காகவே அவர் என்ன செஞ்சாரு, எல்லாரும் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவரு அந்த கிணத்தடியில வந்து உட்கார்றாரு. அப்ப இந்த அம்மா வராங்க. அப்ப அவர் கேக்குறாரு, எனக்கு தண்ணி கொடு குடிக்கிறதுக்கு அப்படி சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ யூதனாச்சே என்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா யூதர்களும் சமாரியர்களும் என்ன செய்யக்கூடாது, ஆமா சம்பந்தம் கலவக்கூடாது, பேசக்கூடாது, அப்படி இப்படிலாம் இருக்கு அங்க. அந்த பழக்கம், அந்த கலாச்சாரம் இருக்கு. அது ஒரு பெரிய கதையா ஹிஸ்டரியே இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ எனக்கு அந்த அம்மா கேக்குறாங்க, நான் சமாரிய பெண், நீ வந்து யூதராச்சு, எனக்கு எப்படி? ஏன்னா ஆண்டவருடைய அந்த ட்ரெஸ், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கே அவங்களுக்கு காட்டி கொடுக்குது, இவர் வந்து ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, நீங்க யூதனாச்சு எப்படி? அப்ப அவர் சொல்றாரு, நான் யாரு இன்னாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன செய்வ, என்கிட்ட நீ ஜீவ தண்ணீரை கேப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட மொண்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க, நீ இந்த கணத்தை கொடுத்த யாக்கோபை விட நீ பெரியவரோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரிம்மா நீ போய் என்ன செய்ய, உன் புருஷனை கூட்டின்னு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் இருந்தும் இல்ல, இல்லாத இல்ல, பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். உனக்கு இல்ல, நீ உண்மையை சொன்ன. அப்பதான் அந்த அம்மாக்கு என்ன ஆகுது, தன்னை பத்தி அப்படியே சொல்றாரு, இவர் ஒருவேளை தீர்க்கதரிசியா இருப்பாரோ அப்படின்னு அந்த அம்மாக்கு பாருங்க, ஃபுல் டிப்ரெஷன். எப்படி அந்த மகதலேனா மரியாளுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்களோ அதே குழப்பம் இந்த அம்மாக்கு. என்ன அவர் பேசினாலும் இந்த அம்மாக்கு பிடி கொடுக்கல, அந்த அம்மாக்கு ஏறல மண்டில. யாரோ பேசினே இருக்கிறாரு, ஒருவேளை இவர் தீர்க்கதரிசியா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தீர்க்கதரிசியா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த யாக்கோபு கிணறும் உங்களுக்கு வந்து அங்க எருசலேம் மலையும் தானே அப்படின்னு இந்த அம்மாவே தத்துவம் பேசுது. ஏன்னா குழப்பத்துல நம்ம கூட என்ன செய்வோம், ஏதோ பேசும், சொல்லுவாங்கல்ல, இது பாரு குழப்பத்துல இருக்கிற வாயை மூடி நிறு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா, குழப்பமா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அமைதியா இருக்கும், வாய் திறக்க கூடாது. ஏன்னா தவறா போயிடும் எதுவுமே. அதான் வேதம் கூட நமக்கு சொல்லுது, கோபத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, நிதானிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது நமக்கு. அப்போ இந்த அம்மாவும் என்ன சொல்லுது, ஆமா உங்களுக்கு எருசலேம் மலை இருக்குது, ஆபிரகாம் மலை, எங்களுக்கு வந்து இந்த யாக்கோபு கிணறு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம் வரும், யூதர்கள் வழியாதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார். அப்ப கூட இந்த அம்மா விடல, ஏத்துக்கவே இல்லை அந்த அம்மா. உடனடியா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மேசியா வருவாரு, அவர் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு மறுபடியும் பதில் கொடுக்குது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கூட பேசுற அந்த மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த அம்மாக்கு என்ன ஆகுது, ஒரு தெளிவு வருது. அந்த யூ டர்ன் திரும்புறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த டர்ன்ல இருக்கிறோன்னே தெரியல. அந்த முன்னிடத்துல பேசுகிற அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லும் பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு தெளிந்த புத்தியே வருது. உடனடியா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, குடம் எல்லாத்தையுமே போட்டுட்டு, ஐயோ இருங்க நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு உள்ள போறாங்க. ஓடி போய் என்ன சொல்றாங்க, வாங்க வாங்க, என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்ற ஒரு மனுஷன் அங்க வந்திருக்கிறாரு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பெண் தான் யாரு, சுவிசேஷம். அந்த ஊருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சது யாரு, இந்த சமாரிய ஸ்திரீ. அப்ப அந்த ஜனங்களே ஓடி வராங்க. ஜனங்களே ஓடி வந்து என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட ஐயோ எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போறாங்க.
எத்தனை நாள் அந்த பட்டணத்துல தங்கினாருன்னு வேதம் சொல்லுது? 3 நாள். 3 நாள் தங்கினாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அந்த 3 நாள் இயேசு கிறிஸ்து சும்மா இருந்திருப்பாரா? எல்லா சுவிசேஷத்தையும் சொல்லியிருப்பார். எல்லா கடவுளுடைய ராஜ்யம் என்னென்ன ஓமைகள் என்ன பிரசங்கிக்கணுமோ எல்லாத்தையும் பிரசங்கிச்சு, மலை பிரசங்கம் எல்லாத்தையுமே பிரசங்கிச்சிருப்பார். எல்லாத்தையுமே தெரிஞ்சு அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு கதை கூட நமக்கு ஒரு ஓமை கூட அவர் சொன்னார். ஒருத்தன் புற்றுயிரா என்ன பண்ணிருக்கிறான், கீழே விழுந்து கிடக்குறான். ஃபர்ஸ்ட் யார் வராரு? இந்த பாஸ்டர் தயவு செய்து நீங்க இனிமே பேசக்கூடாது. இப்ப நான் நோட் பண்ணிக்கிறது, பிரதர் நீங்க நோட் பண்ணீங்க. அடுத்த டைம் நம்ம இந்த கேள்விகளுக்கு நம்ம பிரைஸ் தருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆளை பார்த்தது யாரு? தப்பு தப்பு. ஃபர்ஸ்ட் வந்தது யாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆசாரியன், ரெண்டாவது லேவியர், மூணாவது சமாரியன். இன்னைக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த சுவிசேஷம் மண்ணுல புதஞ்சி விளைஞ்சி கனி தந்து அங்க வெளிப்பட்டு. சமாரியன் தான் என்ன பண்ணான்? அவனை தூக்கின்னு போய் சத்திரத்துல கொடுத்து தான் காசை கொடுத்து, இன்னும் அதிகமாச்சுன்னா நான் வந்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போறேன். அப்ப அந்த 3 நாள் சுவிசேஷத்தை ஆண்டவர் அந்த சமாரிய பட்டணத்துக்கு என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் அனௌன்ஸ் அறிவிச்சிட்டார். அந்த பட்டணமே என்ன பண்ணிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்குனாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் பாருங்க, அந்த காலத்துல இருந்தே ஆண் ஆதிக்கம் எப்பவுமே இருந்திருக்குது. ஆமா தானே? ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? ஆமா. அதே அதிகாரம் 4 அதிகாரத்திலே 40வது வசனத்துல இருந்து பாருங்களேன். சொல்லுவாங்க அந்த லேடி கிட்ட, அவங்க அந்த அம்மா கிட்ட, இங்க பாரு, உன்னாலதான் நாங்க வந்து இதெல்லாம் மாறணும்னு சொல்லி நீ நினைச்சுக்காத. அவர் வாயாலே சொல்றத நாங்க கேட்டோம். வேணா எடுத்து படிங்களேன் 40ல இருந்து. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாத்தீங்களா? ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் தாங்க முடியல, ஈகோ வந்துச்சு. என்னது? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெண் சொல்லி நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி ஈகோ வந்துச்சு இல்லைங்களா? அந்த காலத்திலேயே அது இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நீ சொல்லிதான் நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்னு நீ நினைச்சுக்காத. அவர் வாயாலே நாங்க கேள்விப்பட்டு தான் நாங்க என்ன செஞ்சோம், ரட்சிப்பு அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த காலத்துல என்ன அப்படிதான் இருக்கு. ஒரு பெண் சொன்னா அது என்னது? பாருமா, வீட்டுல கூட நிறைய ஹஸ்பண்ட் மாருங்க என்ன செய்யறாங்க, இந்த பாருமா நீ வாயை மூடி நிறும், சரிதான்? அவங்க வருவாங்க, இதெல்லாம் எதுவுமே பேசாத, சாமி இருக்கும். எத்தனை ஹஸ்பண்ட் சொல்றாங்க இல்லைங்களா? பெண்கள் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? கண்டிப்பா பாருங்க. சரி, நீங்க ஹஸ்பண்ட் மாருங்கெல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே நாங்க எங்க பொண்டாட்டி அப்படி சொன்னதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க பிரதர்ஸ் பாருங்க, அமைதியா இருக்கிறாங்க பாருங்க. மௌனம் மௌனம் சம்மதத்தை ஒருத்த பாஸ்டர் கூட சொல்ல மாட்டாரு பாருங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட சொல்ல. ஓ, மடக்குறீங்க பாத்தீங்களா? மடக்குறீங்க பாருங்க, எப்படி மடக்குறாங்க பாத்தீங்களா? அதான். அப்ப பாருங்க, அந்த பெண்ணை வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க உன்னால நாங்க ரட்சிப்படையில அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுது, அந்த அம்மாவோட யூட்டன் தான் என்ன ஆச்சு, அந்த சமாரிய பட்டணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நம்மளும் நம்மளை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நான் இப்ப சொல்றது வந்து பெண்களுக்கு. நம்மளை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, நம்ம என்ன செய்யணும்? நம்ம கடமை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அப்போ அந்த கணவன் வந்து குடிகார கணவன், எப்ப பாரு தண்ணியிலே தான் இருப்பார். இந்த அம்மா கோயிலுக்கு சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பயந்து 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 வருவாங்க. காணிக்கையை மறைச்சு வச்சிருப்பாங்க எங்க இருந்தாலும். ஆனா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துன்னு போய் என்ன செஞ்சிருவானா, குடிச்சிட்டு வந்துருவான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அம்மா, ரொம்ப வருத்தம். எங்க வச்சாலும் தூக்கின்னு போயிடுறானே இந்த ஆளு அப்படின்ட்டு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து, அவங்க பாரியா இங்க பாரு,
இன்னைக்கு ஏசப்பா வருவார், ஏசப்பா வந்தாருன்னா என்னை கூப்பிட்டா நான் இம்மீடியட்டா ஓடி போயிடுவேன், தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்புறாங்க. அப்ப இந்த ஆள் என்ன சொல்றாரா, இங்க வா இங்க வா, என்ன என்ன சொல்லிட்டு போறாரு, ஏசப்பா என்ன மகளே வான்னு கூப்பிடுவாரு, நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அப்ப இவ சொல்றாராம், இங்க வா நான் சொல்றேன். நான் என்ன தெரியுமா சொல்வேன், இயேசுவே உங்க மருமக வர என்னையும் கூண்டு போங்கன்னு சொல்வேன். எப்படி, உன் மருமகனை வரேன் என்னையும் கூட்டின்னு போங்கன்னு சொல்வேன். என்ன சொல்ல முடியும் அந்த அம்மா. சோ அதான் ஆண்களோட நிலைமை. ஆகவே பவுல் சொன்னது போல சமயம் வாய்ச்சாலும் கம்ப்ளீட் சுவிசேஷத்தை அறிவிங்க, அது நம்மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்கலனா அதை சத்தமா சொல்லுங்க, ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிக்கலனா நமக்கு என்னவா, ஐயோ. ஆகவே சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவரோட உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அதான் யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னார். ஆகவே நாம உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய கட்டளை நம்ம என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயலினாலும் நம்முடைய நடத்தையினாலும் தான் நம்ம என்ன செய்யணும், காட்டணும். அதை பார்த்துதான் அவங்க என்ன செய்யணும், கிறிஸ்துவையே ஏத்துக்குவாங்க. காந்தியடிகள் சொன்னாரு, எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும் ஆனா கிறிஸ்துவர்களை பிடிக்காதுன்னு சொன்னாரு. அம்பேத்கரும் அதே தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு, எனக்கு கிறிஸ்துவ கிரைஸ்ட பிடிக்கும், அந்த கிறிஸ்தவர்களோட அந்த பாரம்பரியம் அது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு. ஏன், நம்மளோட பிஹேவியர் எல்லா சர்ச்சிலையும் நீங்க பாருங்க, சண்டை சர்ச்சில் தான் இருக்கு. பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் சண்டை, காணிக்க தூக்கின்னு போயிட்டாங்க, இவங்க எதை தூக்கின்னு போயிட்டாங்க, அது அங்க தூக்கின்னு போயிட்டாங்க, சண்டை தான் இருக்கு. எல்லா ஆலயங்களையும் பாத்தீங்கன்னா சண்டை. அது மட்டும் இல்லாம சில சர்ச்சுகளெல்லாம் எலெக்ஷன் வேற வந்திருக்குது. எலெக்ஷன் வந்து உலகத்துல நடக்கிற எலெக்ஷனை விட இங்க நடக்குது படும் மோசமா இருக்கு. அடி தடி கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. ஆண்டருக்கு அதனால்தான் கொரோனாவே வந்துச்சு. கொரோனாவே அதுதான் அம்சம். எப்படி இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல 40 வருஷத்துல அப்பப்ப அவங்க தப்பு செய்ய அவங்க அழிச்சுன்னு வந்தாரோ, அது போல ஆண்டவர் நமக்கிட்ட என்னத்தை அனுப்பிச்சிட்டாரு, 10 வாதியில ஒரு வாதி அனுப்பினார். ஆனா அப்ப கூட திருந்துற மாதிரியே இல்லை. ஆனா அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படி சிலராய் இருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அதன்படி நடக்கணும். டெய்லி பைபிள் எடுத்து படிக்கணும். ஒரு 5 வசனத்தையாவது படிச்சு அதை தியானிக்கணும். படிச்சா மட்டும் போதாது, அதை தியானிங்க. ஒரு 5 முறை படிக்க படிக்க படிக்கதான் அது புரியும், அது என்னன்னு நம்ம கூட பேசும். அதை தியானிக்கும் பொழுதுதான், அப்பதான் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு, பாக்கியவதி. அப்ப நம்ம என்ன செய்யணும், வேதத்தை படிக்கணும். இப்ப இங்க வந்து யூத், நான் இந்த 2 பேரை தான் பார்த்தேன். வேற யாரும் யூத் இருக்கிறீங்களா? யூத் இருக்கிறீங்க. யூத் எல்லாரும் ஏர்லி மார்னிங் எழுச்சி பைபிள் படிக்கிறீங்களா தம்பிங்களா? எபினேசரா யார் நீங்க? எபினேசர், எபி, சின்ன 2 எபி பைபிள் படிக்கிறீங்களா? ஏர்லி மார்னிங் எழுச்சிக்கிறீங்களா? எத்தனை 11 மணிக்கு எழுறீங்களா? 6க்கு எழுறீங்க. மற்ற வாலிப பிள்ளைங்களா எத்தனை மணிக்கு? காலையில எழுச்சி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறீங்களா? அவங்க அம்மா அப்பா சொல்லுங்க, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க சொல்லுங்க. பாருங்க, அமைதியா இருக்கிறாங்க. நைட்டு படிக்கிறத நான் சொல்ல, நைட்டும் படிக்கணும். நைட்டு காலை ஏர்லி மார்னிங் அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்ப அதிகாலையில் என்ன பண்றது? செல்ல தொடவே கூடாது அதிகாலையில, அது பிசாசு. செல்போன் வந்து பிசாசு, அது தொடக்கூடாது, அது எடுக்க கூடாது. அதுல கண்டதும் இருக்கு. நீங்க நினைச்சுக்கிறீங்க அதுல பைபிள் இருக்கு, அதுல சாமி பாட்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. அழகா அங்கிள் மாரெல்லாம் என்ன பண்ணாங்க, புக்கை பார்த்து பாடினாங்க, அழகா பாட்டு பாடினாங்க. அப்படியே இதம்மா அபிஷேகம் நிறைஞ்ச பாடல்களா பாடினாங்க. நீங்க பாடின பாட்டு சூப்பர் பாட்டு. இமானுவேல், இமானியல், இமானியல்,
நம்மோடு கூட இருக்கிற இமானியல். ஆனா எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. சோ அது மத்தவங்களோட முகத்தை சுளிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இப்ப நீங்க எதுல வளர்றீங்க? இதுல இருந்தே தெரியுது, செல்போன்ல வளர்றீங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். செல்போன் கொண்டு வரக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, நீங்க வந்து மோகன் சி அங்கிளோட ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்வாரு, 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த லெகின்ஸ் கிகின்ஸ் எல்லாம் போடணும், டைட் ட்ரெஸ் எல்லாம் போடணும். அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் போடக்கூடாது. ஈவன் பாய்ஸ் கூட நல்ல பேண்ட் ஷர்ட் தான் போடணும். அந்த நம்ம பென்சில் பேண்ட் பேனா பேண்ட் எல்லாம் சொல்றாங்க, அங்கங்கெல்லாம் கீழ்ச்சின்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. ஆமா, அது நீங்க பெரியவங்க எல்லாம் தான் பார்த்து வார்ன் பண்ணணும். நாளைக்கு கடவுள் உங்களை கணக்கு கேட்பாரு. பிரதர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், என்ன நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு கீழ்ப்படியில அவங்கன்னு சொல்வீங்களா? நோ, உனக்கு கொடுத்த கடமை அதுன்னு சொல்வார் கடவுள். கணக்கு கேட்பாரு. அவங்க நம்ம கடமை சொல்லணும். அவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ அது ரெண்டாவது, அவங்கள பிடிச்சுக்குவார் கடவுள். நம்ம கடமை சொல்லணும். சர்ச்சுக்கு வரும்போது முக்கியமா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எங்கேயும் சொல்ற வார்த்தை தான் எங்க சொல்றேன். பெண்கள் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணி வரணும். டைட் ட்ரெஸ் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, குட்டி குட்டியெல்லாம் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. நல்லா அழகா போடுங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் அந்த ஷால் எல்லாம் போட்டு ஒழுங்கா நீட்டா வரணும். ஈவன் பாய்ஸ் கூட நல்ல பேண்ட் ஷர்ட் போடுவாங்க. கிழிஞ்சு போனது, அதாவது டிசைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் அங்கங்க கிழிச்சது. அப்புறம் பென்சில் பேண்ட்ன்றாங்க, ஒட்டிக்கின்னு இருக்குது, அது அப்படியே எலும்பு கூடு மாதிரிலாம் தெரியுது அப்படியே. அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்த அலங்காரத்தோட ஆலயத்துக்கு வரணும், அவ்வளவுதான். ஏன்னா யாருனாலும் திட்டினா கூட, ஏன் இவங்களை கூப்பிட்டீங்கன்னு பாஸ்டர் வச்சு நாளைக்கு திட்டினாக்கா கூட பரவாயில்ல, நீங்க பயப்படாதீங்க பாஸ்டர், கடவுள் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்காரு. ஆமா, முழு கிரீடம்ல ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறார், அதனால டோன்ட் வரி. ஆகவே பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்க மாதிரி நானும் சொல்றேன், பிள்ளைங்க சர்ச் அலங்காரம் பண்ணுறது நீங்க தான். நீங்க அழகா வாங்க, பைபிளோட வாங்க. பைபிள் அந்த காலத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே யாரும் பேக்ல பைபிள் போட்டு வந்ததே கிடையாது. உங்களுக்கு கூட நல்லா தெரியும், இப்படி வச்சுன்னு வருவாங்க. பைபிளும் ஒரு பாட்டு புக்கும் எல்லா அம்மா மாருங்களும் இப்படி போத்திங்கன்னு இப்படி கையில தான் வச்சுன்னு வருவாங்க. ஐயா மாருங்கெல்லாம் கையில இப்படி வச்சுன்னு வருவாங்க. ஆதி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா தெருவுல அப்பதான் சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு. அதுக்காக அவங்க அப்படி பண்ணதில்லை. ஆனா உண்மையா கடவுள் பைபிள் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு தான் பெரியவங்க எல்லாம் பைபிள் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இன்னைக்கு எந்த 2 பேரும் பைபிள் எடுத்து வந்தீங்களா? ஏதாவது காட்டுங்க. வெரி குட், தப்பிச்சுட்டா. எபினேசர் இல்ல, அங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கீபோர்ட் தான் இப்ப பைபிள். ஆமா, இப்ப பின்னாடி இருக்கிற பசங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் செல்போனே வச்சிருக்கீங்க. நோ, ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ், செல்போன் கொண்டு வரக்கூடாது. எங்க 3 மணி, உங்க சர்ச் மிஞ்சி போனா எத்தனை மணி வரைக்கும், எத்தனை மணி நேரம்? 2 hours தானா? இருக்கட்டுமே, சினிமா தியேட்டர் எல்லாம் 3 மணி நேரம் போறாங்க. அப்ப யாராவது செல்போனை நோண்டுவாங்களா? இல்ல டிவிலேயே பாக்குறாங்க வீட்டுல. இப்பெல்லாம் டிவிலே தான் தியேட்டர், சீரியல் வந்துருக்குது. யாராவது அந்த சமயத்துல வேற எதுனா நோண்டுவாங்களா? கிடையாது, ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆயிடும். சர்ச்சில் வேணா நீங்க பாருங்க, நிறைய பெரிய சர்ச்சுக்கு நான் பாக்குறேன், மெசேஜ் போயினே இருக்கும், திடீர்னு தலை இருக்காது. என்னன்னு கேட்டா கீழே போயிட்டு போன் கேவலமான, அதாவது ஆண்டவர் அங்கிருந்து பாக்குறாரு. ஒரு ஃபாதர் சொன்னாரு, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறாரு அவரு. சொல்லுங்க. ஆமா ஆமா, 25 பேர் வந்திருக்கிறாங்க. 25 மட்டன் பிரியாணி போதும், 25 மட்டன் பிரியாணி. உங்களோட இருப்பார். ஆமாங்க, கத்திரிக்காவும் வைங்க, பச்சடியும் வைங்க, 25 பேர். இப்போ நானே மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கிறேன், அப்புறமா பேசுறேன். இப்ப நான் இப்படி பேசினேன், உங்களுக்கு கோவம் வருமா வராதா? சபையாருக்கு சர்வீஸ் நடத்தும் போது நான் இப்படி பேசிட்டு மெசேஜ் கொடுத்தேன்னா உங்களுக்கு விசுவாசிங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையா ஃபாதர் கொடுக்கும் பொழுது, பாஸ்டர் கொடுக்கும் பொழுது, பிரீஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்ம குனிஞ்சு பேசிக்கின்னு நோண்டிக்கின்னு அப்படி இருந்தா அது யாரு அவமானப்படுத்துறது அர்த்தம்? தேவன் அவர் நம்மளை பார்த்து நிற்கிறார்.
அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கல? மரியாதை கொடுக்கல. அவரை நம்ம அசட்டை பண்றோம். அவர் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார். அந்த தைரியத்தில் தான் இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க உயிரோட எழுந்தாருன்னு. அந்த அசட்டை பண்ணது, முள்ள குத்துனது, ஆணி அடிச்சது, அடி வாங்கினது, 39 அடி வாங்கினதெல்லாம் எல்லாத்தையும் ஜெயித்து தான் அவர் என்ன செஞ்சாரு? உயிரோட எழுந்தார். அதுதான் நம்ம இப்போ தைரியமா என்ன பண்ணிட்டோம்? நீங்க சொன்னபடி உயிர் தெரிந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அது நம்ம உணரணும். அனுதினமும் அனுதினமும் அவருடைய சிலுவை பயணத்தையும் அவர் உயிர் தெழுந்ததையும் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அதுதான் சுவிசேஷம். இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்றதுதான் சுவிசேஷம். பவுல் அதான் செஞ்சார். உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார்னு சொன்னார் பவுல். அதனால அந்த யூதர்கள் என்ன செய்யல? ஏத்துக்கல. அவர் தான் மேசியான்றத அவங்க ஏத்துக்கல. அமெரிக்க தேசத்துல ஒரு ஒரு பட்டணத்துல ஒரு பாஸ்டர், அந்த சர்ச்ல இப்படிதான் செல்போன் என்னன்றதும் அப்படி பண்றதும் இப்படி பண்றதுமாவே தான் இருப்பாங்க. மெசேஜ் ஒழுங்கா கேட்க மாட்டாங்க, சர்ச்சுக்கும் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க, காணிக்க போட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ குட் ஃப்ரைடே வந்துச்சு. அந்த குட் ஃப்ரைடே டைம்ல அவர் என்ன பண்ணாரா, எல்லாரும் நிறைய ஜனம் வந்துட்டாங்க அப்ப மட்டும். ஏன்னா ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ், இல்லனா சண்டே கிறிஸ்டியன். சண்டேக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, நியூ இயர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, கிறிஸ்மஸ் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, ஈஸ்டர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பண்டிகை அதான் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன் அவங்க. இன்னொருத்தவங்க சண்டே மட்டும் வர்றவங்க சண்டே கிறிஸ்டியன். அப்போ பாஸ்டர் பார்த்தா என்ன பண்ணாரு? குட் ஃப்ரைடே ஆயிடுச்சு. குட் ஃப்ரைடேக்கு என்ன மெசேஜ் கொடுப்பாங்க? சிலுவை தியானத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? வந்தாரு, சூட்கேஸ் வந்தாரு, ஒரு டப்பா எடுத்து வச்சாரு, அதுல திறந்தாரு, ஒரு கண்ணாடி வச்சு எடுத்து வச்சாரு. இங்க ஒரு டப்பா, இங்க ஒரு இது பிரஷ் எல்லாம் இருந்துச்சு, அதுல சொல்யூஷன் வந்தது போட்டுனாரு. போட்டுட்டு அந்த பிரஷ்ல இது போட்டுட்டு அந்த பிளேட், அந்த என்ன சொல்லுங்க, ஷேவ் பண்றது, அது ஷேவர், அது ஷேவெல்லாம் எடுத்து அப்படியே ஷேவ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு கட்டிக்குள்ளெல்லாம் வச்சுட்டு ஓகே கட்டர் உங்களுடைய பாரு ஆனிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது இப்படி பண்ணா ஒரு பாஸ்ட்? எப்படி இருக்குது உங்களுக்கு எல்லாம்? கோவம் வரும். அவர் பாட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் என்னது? இன்னைக்கு குட் ஃப்ரைடே, அடுத்த நாள் சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டே. திருப்பி சண்டே மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா? ஈஸ்டர் உயிர் தெழுந்த மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா? அன்னைக்கு வராது பாஸ்ட். பார்த்தா ஓடு வரைக்கும் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. எப்படி? ஆனா ஜனங்க கூடவே யாரும் இருக்கிறாங்களாம். யாருன்னா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் அடுத்தவங்க கண்டிப்பா கொடுத்து உலக பிரகாரமா சொல்லுங்க. இல்ல அதான் பிசாசு தான். உலக பிரகாரமா ஜனங்களோட முக்கியமானவங்களும் இருக்கிறாங்களா? யார் அவங்க? யாருன்னா சொல்றீங்க பாப்போம். உலகத்து விஷயத்தோட சேர்த்து சொல்றேன். ஜனங்களோடவே முக்கியம். இப்போ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஜனங்க கூட்டிட்டாங்கன்னா அங்க யார் இருப்பாங்க? அது பாப்பா கொஞ்சம் கிட்ட வருது, அது நீங்க உலகத்தாருன்னு சொல்றீங்க. முக்கியமானது இல்லம்மா, இந்த கொஞ்சம் வாங்க அப்படியே. போலீஸ் சொல்லிட்டாங்க. போலீஸ் சொன்னா யார் வருவாங்க? ஓட்டா இருக்குன்னு சொல்றேன் நானு. ஒரு நிமிஷம் யார் சொல்றீங்க பாப்போம்? 2 நிமிஷம் பிரதர் தெரியா? கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில ஜனங்க இருக்கும் பொழுது யார் வருவாங்க? முக்கியமா யார் பார்த்து சொன்னது? இமான். வெரி குட், கை தட்டுங்க இமானுக்கு. சின்ன குட்டி பையனா? வாலிப பையனா? வெரி குட். அடுத்த முறை உனக்கு கண்டிப்பா பிரதர்கிட்ட உனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. நான் என்ன செய்யுது? சரி பரவாயில்ல, வெரி குட்.
பிரஸ் மீடியா இருக்கிறாங்களாம். மீடியா கூடிடுச்சோம் அந்த ஜனங்க மத்தியில. யாருக்கா? பிரஸ் கூடிட்டாங்க. அப்போ பாஸ்டர் உள்ள நுழைறாரு, வந்தாரு, கேக்குறாரு, எதுக்காக இவ்வளோ ஜனங்க பிரஸ் இவ்வளோ கூட்டி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, இன்னைக்கு என்னங்க இவ்வளோ விசேஷம், இப்படி வந்து ஜனங்களும் வந்திருக்கிறாங்க, ப்ரெஸ்ஸும் வந்திருக்கிறாங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கோவம் தான் இந்த கமிட்டிக்கெல்லாம். என்ன பாஸ்டர் நீங்க பாஸ்டரா, நீங்க இன்னைக்கு என்ன ஈஸ்டர், ஈஸ்டர் இன்னைக்கு குட் ஃப்ரைடேக்கு என்ன பண்ணிட்டு போனீங்க, வந்தீங்க என்னமோ ஷேவ் பண்ணிட்டு போறீங்க, மக்களுக்கு கோவம் இருக்காது? அதான் இன்னைக்கு எல்லாம் கூடி இருக்காங்க. யாரோட? பிரஸ்ஸோட கூடி இருக்காங்க, பிரஸ்ஸோட கூடி இருக்காங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் சாரி பாஸ்டர் வந்தாராம். பாஸ்டர் வந்துட்டு, எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்டாராம். என்ன டே அன்னைக்கு? ஈஸ்டர். ஈஸ்டர்னா தமிழ்ல சொல்லுங்க. கர்த்தர் உயிர் தெழுந்த நாள் இல்லையா? உயிர் தெழுந்த நாள். எத்தனை பேரு கர்த்தர் உயிர் தெழுந்தார்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னாராம். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? எல்லாம் தலையை கீழே பட்டுக்கணும், எல்லாம் தலையை குஞ்சிட்டாங்களா. அதான் அவர் சொன்னாராம், அன்னைக்கு வந்து நான் ஷேவ் பண்ணது வந்து ஒரு நல்ல காரியமா கெட்ட காரியமா? கெட்டது. அதை போய் நீங்க எல்லாருக்கும் சொல்லி பிரஸ்ஸ கூப்பிட்டு வரீங்க. உயிர் தெழுந்த நாள்ன்றது வந்து ஒரு பெரிய எவ்வளவு ஒரு மகத்தான, பிறந்த நாள் கொண்டாடுறதை விட உயிர் தெழுந்ததான் கொண்டாடணும். அதை நீங்க ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பாஸ்டர் கிட்ட வந்த எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டு, பிரஸ்ஸும் மன்னிப்பு கேட்டு, பிரஸ் என்ன பண்ணாங்க, எல்லா கேமராவையும் மூடி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ஓரம் கட்டி வச்சுட்டு, நாங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம், இனிமே நாங்க என்ன செய்யறோம், ஒழுங்கா அனுசரிக்கிறோம், ஒழுங்கா நாங்க சர்ச்சுக்கு வருவோம், பைபிள் படிப்போம், பாட்டு படிப்போம், எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நல்லா எல்லாருமே வந்து உட்கார்ந்தாங்களாம். அழகான ஒரு உயிர் தெழுதலோட பிரசங்கத்தை பண்ணி அந்த பாஸ்டர் அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்பினாராம். அது போல நம்மளும் என்ன செய்யணும், கெட்டதெல்லாம் என்ன பண்ணிடணும், அப்பப்பே விட்டுணும். நல்லதை மட்டும் நம்ம எடுத்துன்னு நன்மை செய்யவே சுற்றி திரிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும், நன்மையை மாத்திரம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், செயல்ல செய்யணும், வாயில சொல்லணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம சத்ருவை சிநேகிங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அப்போஸ்தலர்ல ரோமர்ல சொல்றாரு, சத்ருக்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுங்கள்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்வோம், அவன் வந்து பச்சை தண்ணி கூட கொடுக்காத அப்படி சொல்லுவோமா இல்லையா? நமக்கு விரோதிங்க யாராவது இருந்தா, அவன் வந்தா பச்சை தண்ணி கொடுக்கூடாது, அவன் மூஞ்சிலே முடிக்கூடாது அப்படி சொல்லுவோம். எச்ச கையில கூட அவன்கிட்ட காக்கா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, சத்ருவை சிநேகியுங்கள், சத்ருக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள் சொல்றாரு, உடனடியா மன்னிங்கன்னு சொல்றாரு. பேதுரு கேட்கிறாரு, எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 770 முறை மன்னிக்கணுமா. 770 முறைன்னு கணக்கு யாராவது யூத் போட்டு பார்த்துருக்கீங்களா? 490 டைம்ஸ் வருதான், 490. அப்ப நம்ம என்ன இருக்க முடியுமா 490ன்னு 1 2 3 நம்ம முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், 770 முறை மன்னின்னு சொல்லிட்டார். கணக்கு இல்லாம மன்னிச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிற தேவன். அதுதான் நம்மளும் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கிற பிள்ளைகளாக இருந்தும், சத்ருக்களுக்கு சிநேகிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, சத்ருவுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த யூ டர்னுக்கு வர முடியும். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம எத்தனை பேர் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் போவீங்க, ரைட் ஹேண்ட் யார் போவீங்க? ஒருத்தர் கூட இல்ல. வெரி குட். யார் எத்தனை பேர் யூ டர்ன் வருவீங்க? ஆமென், ஹalleluya. அந்த யூ டர்ன் யாரு? யாரு யூ டர்ன்? இயேசு கிறிஸ்து. அதுவும் என்ன இயேசு கிறிஸ்து? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya. அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிப்போம்.
நன்றியோடு